மன வலிமை மிகுந்த ஒரு பெண்ணின் வீரம் 1000 போர்க்களங்கள் கண்ட ஒரு வீரனின் வீரத்திற்கு ஈடானது. ஒரு பெண்ணின் துணிவு உலகத்தவர் அனைவராலும் திரும்பி பார்க்க வைக்கும் வல்லமை கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மன வலிமையையும் வீரத்தையும் துணிவையும் அடிப்படையாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. அதோ அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு ஒக்கூர் மாசாத்தியார் அப்படிங்கிற புலவர் அவருக்கு பக்கத்தில் இருந்த புலவர்கிட்ட காமிக்கிறாரு. அந்த புலவர் அங்கே பார்த்துட்டு, யார் இந்த குடிசை பக்கத்தில் வெள்ளை வண்ண உடையில் இருக்காங்களே அவங்கள கேட்குறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்கள தான். ஏன் இப்போ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணோட வீரமும் மன வலிமையும் துணிச்சலும் இப்போ நினச்சாலும் என் நெஞ்சு அடைக்குது அப்படின்ட்டு இருக்காரு. வெள்ளை வண்ண உடை, திலகம் இல்லாத நெற்றி, கூந்தல் இல்லாத பூ அப்படின்னு அந்த புலவர் இழுத்திருக்காரு. ஒக்கூர் மாசாத்தியார் சொல்லியிருக்காரு, ஆமாம் அந்த பொண் கணவனை இழந்தாள். ஆகா, இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாளே அப்படின்னு அந்த புலவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒக்கூர் மாசாத்தியார் சொல்கிறாரு, கணவனை மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையுமே அந்த பெண் இழந்திருக்கா. அதை நான் விளக்கமாக சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னோடனே அந்த புலவர் சொல்லியிருக்காரு, சொல்லுங்கள் புனிதவதியான அந்த பெண்ணோட வரலாறை கேட்கறதுக்கு நான் உண்மையிலே விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. வீரத்தை கடவுளாக வணங்குற பழங்குடியில் பிறந்தவள் அவள். உடலையும் உயிரையும் விட மானமும் ஆண்மையும் பெரிது அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம் அவங்க குடும்பம். 3ஆம் நாள் வேற்றரசன் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்திருந்தான். அப்போ இந்த பொண்ணோட அண்ணன் போர்க்களம் புகுந்தார். அப்போ அந்த குடும்பமே மொத்தமாக அவரை வாழ்த்தி அனுப்பி வச்சிச்சு, எப்படியும் வெற்றி வகையோடு திரும்பி வரணும் அப்படின்னு. போர்க்களம் போன அவளோட அண்ணன் யானைகளை எதிர்த்து போர் புரிவதில் வல்லவன். உள்ளே போயிட்டு எதிரி படைகளில் யானை படைகளில் உள்ளே புகுந்து எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்கிட்டு இருந்திருக்காரு. சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே வியப்புக்குள்ளாக இருக்க அந்த டயத்தில் அந்த போர்க்களத்திலேயே அவர் வீரமரணம் எய்தார். இந்த செய்தி கேள்விப்பட்ட இந்த வீர குடும்பம் திகைச்சு போய் உட்காந்துருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒரு கணம் யோசிச்சு, அவ்வளோதான். உடனே அந்த பெண் தன்னோட கணவனை கூப்பிட்டா. நம்ம குடும்பத்தோட பேர் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குடும்பம் சார்பாக யாராவது ஒருத்தர் இன்னைக்கு போர்க்களம் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, ஆகா இது நீ சொல்லணுமா என்ன, இதோ நான் தயாராகிக்கிட்டேன், இந்த குடும்பத்தோட பெருமையை கேட்குறதுல எனக்கும் பெருமை தான் அப்படின்னு போர்க்களம் போகிறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. அவள் வெற்றியோடு திரும்புக, வெற்றி வகை சூடி வருக அப்படின்னு வாழ்த்து வரையறுக்கிறாங்க. இருந்தாலும் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுது. போருக்கு அனுப்பணும் அப்படின்னு கடமை சொல்லுது, ஆனால் போக வேண்டாம் அப்படின்னு காதல் சொல்லுது. அந்த காதலோட வெளிப்பாடாக தான் கண்ணீர் வெளிப்படுது. அவர் போருக்கு புறப்பட்டுட்டு இருந்த அந்த நேரத்தில் வெளியில் விளையாண்டுட்டு இருந்த அவங்களோட சின்ன பையன் நேராக உள்ள குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, அப்பா எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, பராமரித்திட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்கான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த மழலை பேச்சை கேட்டுட்டு ஒரு கணவன் மேலே ஒரு அழுகை வந்துருச்சு அவங்க 2 பேருக்குமே. போர்க்களத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு தெரியும், ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை இன்னும் சொல்லுது, நீங்கள் மட்டும் வரலன்னு வச்சுங்க, நானும் கையில் வேலை எடுத்துக்கிட்டு நேராக போர்க்களத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சோகத்தில் இருந்த அந்த 2 பேரும் அதை மறந்துட்டு ஓரிரு வினாடிகள் சிரிச்சிருக்காங்க அந்த மழலை மொழியை கேட்டு. 2 பேர்கிட்டையும் விடை பெற்றுட்டு இந்த கணவன் போர்க்களம் போகிறாரு. போர்க்களத்தில் இது வரைக்கும் அவ்வளோ பேரை ஒரு தனி நபரால் யாராலையுமே கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நபர்களையும் இவர் வெட்டி சாய்க்கிறார். இறுதியில் அவரோட மைத்துனன், அதாவது அவளோட அண்ணன் எந்த இடத்தை அடைஞ்சாரோ அதே மாதிரி இவரும் வீர சொர்க்கம் அடைகிறார். ஒருவேளை வீரர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லையோ என்னமோ தெரியலை. கணவனின் மரண செய்தி இவளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுருக்கா ஒரு சிலை மாதிரி. உணர்வுகள் மறத்து போயிடுச்சு, உடல்கள் மறத்து போயிடுச்சு. அவளுக்கு நினைவு வந்த போது கூட அவள் அழலை. என்ன அழணும்னு அவளுக்கு தோணலை, அப்படியே நின்றுருக்கா. கணவனை இழந்தவள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் செஞ்சுருக்கா. நெற்றிலிருந்து திலகம் அழிக்கப்பட்டிருக்கு, கழுத்தில் மங்கள சின்னம் நீக்கப்பட்டிருக்கு, கூந்தலை விட்டு பூ பிரிக்கப்பட்டிருக்கு, காதிலிருந்து கமண்டலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, கையில் இருந்த வளையல்கள் நீக்கப்பட்டிருக்கு, காலில் இருந்து தண்டைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவளை விட்டு அவன் போன மாதிரியே போயிடுச்சு. என்ன, அவனை விதி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் இவ எடுத்தா, அவ்வளோதான் வித்தியாசம். விளையாண்டுட்டு இருந்த தன்னோட பையனை கூப்பிட்ருக்கா. அந்த பையன் நேராக ஓடி வந்து அம்மா கிட்ட நின்றுட்டு, அம்மா பொட்டு எங்கே, கையில் இந்த வளையல் எங்கே, கமண்டலம் எங்கே அப்படின்னு அவனுக்கே உரிய மழலை மொழியில் கேட்டுட்டு இருந்திருக்கான். எல்லாம் இருக்குடா கண்ணு அப்படின்னோடனே, அப்பா எங்கம்மா காணோம் அப்படின்ட்டு இருக்கான். அப்பா இனிமேல் வரமாட்டார்றா, இனிமேல் வரவே மாட்டார்றான்னு இறுக்கி அணைச்சிக்கிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிருக்கான். எங்கடா போகிற அப்படின்னோடனே எதுவுமே சொல்லாமல் நேராக உள்ளே போயிட்டு கையில் எதையோ தூக்கிட்டு வந்திருக்கான்.
என்னன்னு இவங்க பார்க்கும்போது நீண்ட வேல் ஒன்று கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவங்க கண்ணை தொடச்சிட்டு இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் போர்க்களம் போகிறேன், நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அவளது உள்ளம் பூரித்தது. புலிக்கு பிறந்தது பூனை ஆயிருமா என்ன அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் அன்னைக்கு நாளைக்கு வர்றதுக்கான போர் முரசு கொட்டப்பட்டுச்சு. இப்போ நேராக உள்ளே போயிட்டு ஒரு வெள்ளை வண்ண துணி எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னோட பையனுக்கு போர் வீரர்கள் எப்படி உடை அணிவாங்களோ அதே மாதிரி உடை அணி வச்சிருக்கா. தன்னோட பையனோட தலையை நல்லா இழுத்து சீவி முடிஞ்சிட்டு அவன் தூக்குற அளவுக்கு கையில் ஒரு வேலும் ஆயுதமும் கொடுத்து வழி அனுப்பி வச்சிருக்கா. பையன் மழலை மொழியில் நான் போயிட்டு வரட்டுமாமா அப்படின்னு கேட்டிருக்கான். இவங்க போயிட்டு வாடா கண்ணு அப்படின்னு வழி அனுப்பி வச்சுருக்காங்க. அவன் சாலையில் போருக்கு போயிட்டு இருந்த வீரர்களோட இவனும் தன்னை இணைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். போகும்போது அம்மாவை திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கான். தன்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கூட பையனுக்கு சொல்லாமல் அவனையும் இறுதி காணிக்கையாக நாட்டுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு பெருமிதத்தோடு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு. இன்னமும் அதே இடத்துல அதே பெருமிதத்தோடய உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒக்கூர் மாசாத்தியார் சொல்லி முடித்தோடனே பக்கத்தில் கேட்டுட்டு இருந்த புலவர் ஒரு பெருமூச்சு விட்டுருக்காரு. ஒரு வீர குடும்பத்தின் புகழ் அந்த பெருமூச்சு வழியாக காற்றில் கலந்தது. பிறந்த குழந்தை நடந்து பழக கையில் வேலை கொடுப்போம், பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி புதைப்போம் அப்படிங்கிற பாடல் வரி 20 திரைப்படத்தில் வரும். தாய்ப்பால் வழியாகவே வீரத்தை ஊட்டி வளர்க்குறதுல நம் தமிழ் தாய்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ஒரு ஆணின் வீரம் அப்படியே அவரோட பையனுக்கு வரலாம், ஆனால் ஒரு பெண்ணின் வீரம் அந்த குடும்பத்துக்கே வரும். இப்போது துணிவுடன் உலா வரும் அத்தனை ஆண்மகன்களையும் பெற்றெடுத்தது மன வலிமை மிகுந்த பெண்மணிகளாகத்தான் இருப்பார்கள். அது போன்ற மன வலிமை மிகுந்த பெண்மணிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.